இதுவரைக்கும் மீனாட்சி மெஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மீனாட்சி மெஸ் குக்கிங். பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வெஜிடபிள் புலாவ். வாங்க எப்படி செய்றாங்கன்னு பார்ப்போம். வெஜிடபிள் புலாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கேரட் பீன்ஸ் தலா 75 கிராம் எடுத்துருக்கோம். கொத்தமல்லி புதினா சிறிதளவு, ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், முந்திரி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம், பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை அன்னாசி பூ எடுத்துருக்கோம், உப்பு எண்ணெய் நெய் தேவையான அளவு, பாஸ்மதி அரிசி 1/4 கிலோ 1 டம்ளர் அளந்து வச்சுருக்கோம். அதை 30 நிமிஷம் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுருக்கோம். குக்கர் சூடானையும் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கோம். நெய் சூடானையே ஜீரகம் சேர்த்துக்கிறோம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பட்டை கிராம்பு அன்னாசி பூ எல்லாம் சேர்த்துக்கிறோம். முந்திரியும் சேர்த்து லைட்டாக வதக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை ரொம்ப பொன்னிறமெல்லாம் வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும், கலர் மாறக்கூடாது. பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறோம். லைட்டாக வதக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ கேரட்டு பீன்ஸு சேர்த்துப்போம். கேரட்டு பீன்ஸை ரொம்ப வதக்கக்கூடாது, அந்த பச்சை நிறம் மாறாமல் அது கலரோடு இருக்கணும். அப்போ தான் புலாவுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். உப்பு சேர்த்துப்போம். இப்போ நார்மலாக பிரியாணிக்கெலாம் 1க்கு 1.25 டம்ளர் தண்ணி சேர்ப்போம். இதுக்கு 2 டம்ளர் சேர்க்கணும். பிரியாணிக்கு தயிர்லாம் சேர்ப்பீங்க, இதுக்கு எதுவும் சேர்க்காத வாசி 2 டம்ளர், 1 டம்ளர் இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துங்க. லைட்டாக கொதிச்சோடனே ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துப்போம். அரிசியை சேர்த்துட்டு ஜென்டலாக பிரட்டிட்டு மூடியை போட்டு மூடுவோம். குக்கர் மூடியை போடுவோம். 2 விசில் வந்தோடனே நிறுத்திடுங்க. ஆவி அடங்கினோன்னே திறந்து பாருங்கள். நம்ம வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிட்டு இதில் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நெய். விட்டுட்டு லைட்டாக பிரட்டி விடுங்க, ஜென்டலாக பிரட்டுங்க. ரொம்ப அழுத்தியெல்லாம் பண்ண வேண்டாம், லைட்டாக பண்ணுங்கள் போதும். வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிட்டு மஷ்ரூம் கிரேவியோடலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள், எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை உருளைக்கிழங்கு பால் கறியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் புலாவ் உருளைக்கிழங்கு பால் கறியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இது மஷ்ரூம் கிரேவி கூடயும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மீனாட்சி மிஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்